இன்றைக்கு மக்களை நம்பி அதிமுக தேர்தலை சந்திக்கிறது. திமுக கூட்டணியை நம்பி தேர்தலை சந்திக்கிறது. மக்கள் தான் எஜமானவர்கள். மக்கள் தான் அடுத்த சட்டமன்ற பொது தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடியவர் இங்கே இருக்கின்ற மக்கள். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி பலம், எங்க கூட்டணி பலம், அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கனவு காண்டு கொண்டிருக்கின்றார். அந்த கனவு காணல் நீராகத்தான் இருக்கும். இந்த செய்யார் நகராட்சியிலே குழுமியிருக்கின்ற மக்களை பார்க்கின்ற பொழுது அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதி வெற்றி பெற்று விட்டது என்பதற்கு இங்கு இருக்கின்ற மக்கள் சாட்சி. கிராமத்தில் குறிப்பிடுவாங்க, விளையும் பயிர் முளையிலே தெரியும் சொல்லி. ஒரு ஆட்சிக்கு வருவதற்கு மக்களுடைய எழுச்சியே சான்று. அந்த எழுச்சி இங்கே பார்க்கப்படுகிறது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. திமுகவை பொறுத்த வரைக்கும் திரு கருணாநிதி குடும்பத்திற்காக அந்த கட்சி இன்றைக்கு தினம் இருக்கின்றது. மக்களுக்கு இருக்கின்ற கட்சி மக்களுக்காக சேவை செய்கின்றது. குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி குடும்பத்துக்கு மட்டும்தான் பார்க்குது. இதுதான் அண்ணா திமுகவுக்கு திமுக உள்ள வித்தியாசம். இன்னைக்கு பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்கள் மறைந்தாலும் இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்குள்ள இயக்கமாக இருப்பதற்கு காரணம் மக்களோடு மக்களாக அண்ணா திமுக கலந்திருக்கின்றது. அதனால அண்ணா திமுகவை எவராலும் வீழ்த்த முடியாது. எவ்வளவு பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்த போதும் திரு கருணாநிதி அவர்கள் அண்ணா திமுகவை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தார். ஆனால் இதே புரட்சி தலைவி அம்மாவில் அதையெல்லாம் முறியடித்து மீண்டும் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை தமிழகத்திலே நிலைநாட்டினார். அதே போல அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனை நடந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அத்தனையும் மக்கள் துணையோடு, கழக நிர்வாகி துணையோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை உருவாக்கினாலும் அத்தனை பிரச்சனைகளும் தூள் தூளாக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலம் பொருந்திய கட்சியாக இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்பதை இன்றைய தினம் மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றனர். இந்த செய்யார் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயம், கைத்தறி இரண்டு தான் பிரதான தொழில். இரண்டு தொழிலும் சிறப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். நான் ஒரு விவசாயி, இன்றைக்கும் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன். இது மண்வெட்டி பிடித்த கை, ஏர் பிடித்த கை. நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை, அனுபவ நீதியாக சொல்லுகின்றேன். இரவுகள் வராமல் உழைக்கின்றவன் விவசாயி, ரத்தத்தை வியர்வையாக சிந்து உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி. இரண்டு பேரும் கடினப்பட்டு உழைத்து இந்த நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்ற ஜீவன்கள் விவசாயி, விவசாயி தொழிலாளி. அப்படிப்பட்ட தொழில் சிறப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அந்த தமிழகத்திலே வேளாண் பணி சிறந்து விலகியதற்கு அடித்தளம் அமைத்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். சிந்தித்து பாருங்க, ஒரே 5 ஆண்டு 2016 அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதி வெற்றி பெற்றது பிறகு விவசாயியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. கொரோனா காலம் விவசாயிகள் என்னிடத்திலே முறையிட்டார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று 2021 ஆண்டு 12,100 கோடி தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்திய வரலாற்றிலேயே 2 முறை 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
சிந்திச்சு பாருங்க. இதே திரு கருணாநிதி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது விவசாயிகள் தங்களுடைய பம்பு செட்டுக்கு நிர்ணயிக்கப்பட்ட யூனிட் 1 பைசா குறைக்க வேண்டும் போராட்டம் பண்ணாங்க. 1 பைசா. அப்பொழுது மின்கட்டணம், பம்பு செட்டுக்கு மின்கட்டணம் இருந்தது. இங்கே தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் மின்கட்டணம் குறைக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்ட போராட்டம் நடத்தினார்கள். அப்பொழுது பல பேரை சுட்டு வீழ்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். 1 பைசா குறைப்பதற்கு விவசாயி போராடினார். எங்களுடைய சேலம் மாவட்டம் பெத்தநாயகி பாளையத்தில் 9 பேர் சுட்டு வீழ்த்தப்பட்டாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் பெருமாநல்லூர்ல இன்றைய தினமும் நினைவு சின்னம் இருக்கின்றது. இந்த அரசு விவசாயிகளுக்கு விரோதமான அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். விவசாயிகளுக்காக இந்த அரசு என்ன செய்தது இந்த 4 ஆண்டு காலத்தில் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு உணவு உற்பத்தியை பெருக்கினால்தான் விலைவாசி குறையும். அந்த உணவு உற்பத்தியை பெருக்கக்கூடிய நபர்கள் விவசாயி தொழிலாளி. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சரியான பாதையிலே விவசாயிகளை கொண்டு சென்றது என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகள் தங்களுடைய பம்பு செட்டை இயக்கலாம். மும்முனை மின்சாரம் கொடுத்தது அண்ணா திமுக அரசு. இன்றைய தினம் ஷிப்ட் முறையில் இன்றைக்கு நம்முடைய விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு விவசாயிகளுக்கு நீர் முக்கியம். ஏரி குளங்கள் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்தது. மழை காலத்திலே பெய்கின்ற நீர் வீணாக வெளியேறுகின்றது. அதை தடுத்து நிறுத்தி மழை காலத்திலே பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைப்பதற்காக அண்ணா திமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி அந்த ஏரி குளங்கள் எல்லாம் ஆழப்படுத்தி அந்த வண்டன் மண் விவசாய நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தி நல்ல விளைச்சல் கிடைத்தது. ஒருபுறம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி ஆழமாக்கப்பட்டது. பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டது. நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி பார்த்து பார்த்து விவசாயிகளுக்காக திட்டங்களை தீட்டி அந்த திட்டம் முழுவதும் பயனுள்ள திட்டமாக விவசாயிகளுக்கு அளித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல கைத்தறி நெசவாளர்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். விலையில்லா மின்சாரம் கைத்தறி 200 யூனிட், விசைத்தறிக்கு 750 யூனிட், நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது அனைத்து நெசவாளர் ஏழை மக்களுக்கும் பசு வீடுகள் அற்புதமாக கட்டி கொடுக்கப்படும். கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு, வடிவமைப்பு மேம்பாடு, ரகம் மாற்றம், வணிக சின்னத்தை பிரபலப்படுத்துதல், சந்தை விரிவாக்கம், நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறி ஆதரவு திட்டம் என்ற ஒன்றை அறிவிப்பு கொடுத்து அதை டிசைன் எல்லாம் உருவாக்குவதற்கு 120 கோடி அண்ணா திமுக ஆட்சியில் மானியமாக கொடுக்கப்பட்டது. கைத்தறி துணிகள் விற்பனை, கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேங்கி இருந்த காலத்தில் அந்த கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் எங்களிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அதிகமாக நெய்யப்பட்ட துணி தேங்கி இருக்கின்றது, பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாகிவிடும் என்று கோரிக்கை வைத்தவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த துணி முழுவதும் கைத்தறி நெசவால் நெய்யப்பட்ட துணி முழுவதும் விற்பனை செய்வதற்கு ரூபாய் 350 ரூபா மானியமாக கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக. ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை 2019ஆம் ஆண்டு அண்ணா திமுக அரசு உருவாக்கியது. கொடிசா, கோயம்புத்தூர் இருக்கிற கொடிசா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த 2 ஆண்டுக்கு ஒரு முறை மாநில அரசாங்கமே 2 கோடி ரூபாய் கொடுத்து பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி ஏற்படுத்தினோம். இந்த கைத்தறி வளர வேண்டும், கைத்தறி பிரபலப்படுத்த வேண்டும், கைத்தறி துணிகள் அதிகமாக விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக கைத்தறி கண்காட்சியை ஏற்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி பல திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். விவசாயி தொழிலாளி பசு வீடுகள், கறவை மாடுகள் விலையில்லாம, கறவை மாடுகள் விலையில்லா, ஆடு விலையில்லா, கோழி. அது மட்டுமல்ல, உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிறைய திட்டங்கள், கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை முதியோர்களுக்கு முதியோர் உதவி திட்டம் 5 லட்சம் பேருக்கு ஒரே நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த ஏழைகளுக்கு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி ஒரு திட்டமாவது இந்த திமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்களா? இந்த விவசாயிகளுக்காக விவசாயியுடைய நிலங்கள் பறிக்கப்படும் என்று
விவசாய நிலங்கள் பறிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு போராட்டம் நடத்தியவர்களை குண்டர் சட்டத்திலே கைது செய்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை எண்ணி பாருங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு எதுல பார்த்தாலும் ஊழல். ஊழல் நடக்காத இடமே இல்லை, ஊழல் நடக்காத துறையே இல்லை. அத்தனை துறையிலும் ஊழல். டாஸ்மாக் ஊழல் உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். அப்படின்னா யார் அந்த மந்திரி இருந்தாங்க இருக்கு? செந்தில் பாலாஜி 10 ரூபா மந்திரி. 10 ரூபா மந்திரி தானே. நம்ம எல்லாம் கடைக்கு போகாதீங்கப்பா, தப்பு. ஆனா கடைக்கு போய் பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமாக கொடுத்தா தான் அந்த பாட்டில் கொடுக்குறாங்க கடைக்காரன், விற்பனையாளர். அவர்கிட்ட கேட்டா இதெல்லாம் தொலைக்காட்சியில் வந்த செய்தி சொல்றேன், இது மேலிடத்துக்கு போகுது, நீங்க 10 ரூபா கொடுத்தா தான் பாட்டில் கொடுப்பேன்னு கராரா சொல்லி 10 ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது.